What's up people? Yes, at last நம்ம day 2 க்கு வந்தாச்சு. Day 2 னா நம்மளோட XL6 டெலிவரி எடுக்கிற டைம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கார்சன்ஸில் தான் இருக்கா. எங்கூட எங்கள் ஆகாஷ் இருக்காரு, ஏதோ நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ஆகாஷ் தான் இன்னைக்கு நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்ம ஹரி சித்தார்த் பிரவீன் எல்லாமே வராங்க. ஸோ நம்மளோட கார் டெலிவரி ஷோரூம் எடுக்கும்போது அவனால் வர முடியல, பிகாஸ் கோவிட்னால வேண்டாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு செராமிக் லாஸ்ட் ஃபினிஷிங் 2 டச் போயிட்டு இருக்கு. ஸோ அது முடிஞ்சதுன்னா அதோட கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் கிளம்புவோம். அண்ட் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம கீழே குவிக்காக போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸ்டே டியூன்ட். கைஸ், அட்லாஸ்ட் நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இன்னொரு 10% வேலை தான் இருக்குது. அது இப்போ போயிட்டு இருக்கு. ஒரு 2 பெண்டிங் ஒன்று வீல் ஸ்டியரிங்க்கு வந்து கவர் போட்டுட்ருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட செராமிக் கோட்டிங்கில் இன்னொரு 2 லேயர் இருக்குது. இப்போ பேஸ் கோட்டிங் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் கூட போட்டு அதோட செராமிக் கோட்டிங்லாம் ஃபினிஷு. அப்புறம் ஒரு 1 hour க்யூரிங்க்கு வைப்போம். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டே இருக்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம வண்டியோட ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஆல்ரெடி 4 LED லைட்ஸ் வருது. ஸோ நம்ம ப்ரொஜெக்டர் எதுவும் போடல. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கீழே வந்துட்டு நம்ம பழைய வண்டி குவிட்ல யூஸ் பண்ண ப்ரொஜெக்டர் தான் இங்கே போட்டிருக்கோம். இது வந்து ஓ ஜூம், அது ஒரு பிராண்டோட. அந்த பிராண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதோட தான் போட்டிருக்கோம். நல்ல பவர்ஃபுல்லான ப்ரொஜெக்டர்ஸ் இது. ஸோ இது வந்து காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 29,000 கிட்ட எனக்கு வந்துச்சு, வித் வயரிங் ஹார்னஸ் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ இதுதான் நம்ம லைட்டில் சேஞ்ச் பண்ணது, மற்றபடி வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல. அண்ட் அதே மாதிரி நீங்கள் இன்சைட் வந்தீங்கன்னா போனட்குள்ளே நாங்கள் ஹார்ன் மாற்றிட்டோம். ஸோ ஜென்ரலாக வர ஸ்டாக் ஹார்ன் வந்துட்டு ரொம்ப லோ சவுண்டாக இருக்கும். பட் இப்போ இருக்கிற ஹார்ன் வந்துட்டு ரொம்ப லவுடாக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் கிளாஸ் கார்ஸில் போடுற ஹார்ன் தான் நம்ம போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு ஹார்ன் காட்டுறேன். ஸோ சவுண்டே கேட்டிருப்பீங்க, ஒரு ப்ரீமியம் கிளாஸ் வண்டியில் போடுற ஹார்ன் தான் போட்டிருக்கோம். இதோட காஸ்ட் கிட்டத்தட்ட 3,000 rupees ஆச்சு. அண்ட் ரொம்ப கிளாசிக் ஹார்னு. ஆக்சுவலாக ஸ்டாக்ல ஹார்ன் நல்லா இருக்கும், பட் லவுட்னஸ் கம்மியாக இருக்கும். பட் இது கொஞ்சம் நல்லா லவுடாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டஃப் நிறைய பேருக்கு வந்துட்டு இஷ்யூ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, வீட்டில் வண்டி வச்சோன்னா எலி வந்து போய் வயரை கடிக்குது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது, பைக்கு கார் எது இருந்தாலும். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு மெஷ் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அந்த மெஷ் வந்து எப்படின்னா, ஒரு ஸ்டீல் மெஷ் மாதிரி. வண்டிங்களுக்கு டிஃப்ரெண்ட் மெஷஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஜின் லெவல் வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல அழகான ஸ்டாக் மெஷ்ஷே போடலாம். பட் இந்த வண்டியில் இன்ஜின் லெவல் கொஞ்சம் கீழே அப் அண்ட் டவுன் இருக்கிறதுனால இந்த மாதிரி நாங்கள் நெட் மெஷ் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் எலி ஏறாது. இது தவிர இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனாக வயரிங் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ரேட்டோட ஒரு ஸ்ப்ரே அடிச்சிருக்கோம் எல்லா வயர்ஸ்லையும். ஸோ தட் இந்த சுண்டலி மாதிரி ஏதாவது ஏறினா கூட வயர்லாம் கடிக்காது. அண்ட் இது வந்து நீங்கள் ஒரு 6 months ஒரு வாட்டி கண்டிப்பாக ஒரு டாப் அப் மாதிரி பண்ணிக்கணும். ஸோ தட் உங்கள் வண்டியோட வயர் மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும் எலிக்கிட்டேருந்து. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட விண்ட்ஷீல்டு வேறு லெவலில் கலர் தெரியும். ஆக்சுவலாக என்னோட பிளான் என்னதுன்னா, யூவியோட கிளியர் ஒயிட் போடலாம் தான் பிளான் வச்சுருந்தேன், நம்ம குவிட்ல போட்ட மாதிரி. பட் இந்த வாட்டி இந்த வண்டி கொஞ்சம் மெஜஸ்டிக்காக இருக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லி பிளான் தான். அதனால என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி டிண்டட் க்ரீன் போட்டோம். செம லுக்கு கொடுக்குது. ஆக்சுவலாக நம்மளோட வண்டி ஒயிட், பியூர் ஒயிட், அந்த பேர்ல் ஒயிட்டு சொல்கிறதுனால ரொம்ப 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 அழகாக தெரியும் அது. அண்ட் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் வெளியில் பார்க்குறவங்களுக்கும் உள்ளே இருக்கிறவங்களும் கிளியராக தெரியுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா சைடு இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் டிண்டட் க்ரீன் மாதிரி, ரொம்ப டார்க்கில் பார்த்தா நல்லா தெரியுற மாதிரி. அண்ட் டிராஃபிக்கு ஒபே பண்ணுற ரூல்ஸோட அந்த லெவலில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ தட் இஸ் 75% டிண்ட் தான். ஸோ இதோட காஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8,000 rupees ஆச்சு. வண்டியோட டாப்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கேரியர் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இது வந்துட்டு டெடிக்கேட்டடாக XL6க்குன்னு பண்ண கேரியர் இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக ஃபைபரில் வரும். அண்ட் நடுவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அலுமினியமில் இருக்கும்.
ஸோ இதோட வெயிட் எவ்வளோ கேரி பண்ணும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 கிலோஸ் வரைக்கும் ஈஸியாக கேரி பண்ணும். எந்த இஷ்யூஸுமே இருக்காது, இறங்காது, நீட்டாக ஃபிட்டடாக இருக்குது. இது எப்படின்னா நம்மளோட சைட் ரூஃப் ரயிலோட போய் டைட்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பீடிங் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ இது வந்து நம்மளோட வண்டியோட ரைட் ஹேண்ட் சைட். ஸோ நம்ம வண்டியோட பேக் சைட் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே. ஸோ வண்டியோட பேக் சைட்லேயே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம். வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக இந்த இது வரும், அப்புறம் ஜென்ரலாக டிக்கி தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதே க்ரீன் டென்ட் கொடுத்துருக்கோம் அழகாக இருக்கிறதுக்கு. இது வந்து டீஃபாகர்னால அந்த கான்ட்ராஸ்ட் நல்லா கலர் தெரியும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே கார்னிஷ் கொடுத்துருக்கோம், நம்பர் பிளேட்டு எல்லாத்துக்கும். அண்ட் அதோட மேஜர் அப்கிரேட்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு ரியர் பம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பம்பர் வந்து XL6க்கு டெடிக்கேட்டடாக பண்ண பம்பர். ஜென்ரலாக நிறைய கேள்விகள் வரும், பம்பர் போடலாமா வேண்டாமா, போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷனில் பம்பர் போடக்கூடாதுன்னு. அப்படி கிடையவே கிடையாது. ஃப்ரண்ட் பம்பர் தான் போடக்கூடாது. பிகாஸ் ஜென்ரலாக அந்த ஏர் பேக் ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பனாக இருக்கணும். பம்பர் இருந்துச்சுன்னா பம்பர் இம்பாக்ட் எடுத்துகிட்டு அது ஏர் பேக்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ ரியரில் அப்படி கிடையாது. ரியரில் யாராவது வந்து இடிச்சா கூட நம்மளுக்கு ஏர் பேக்ஸ் எல்லாம் டிப்ளாய் ஆகாது. ஸோ அதனால தான் பேக் மட்டும் பம்பர் போட்டிருக்கு. இந்த பம்பர்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்னு நம்மளுக்கு ரிஃப்ளெக்டர்ஸோட வருது. அது ஒரு நல்ல ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நைட்டில் லைட் அடிக்கும் போது எவ்வளோ முடிஞ்சதோ விசிபிலிட்டி கொடுக்குறது பெஸ்ட்டு ஹைவேல. இந்த பிரேக் லைட்டு, ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ரிஃப்ளெக்டராக தான் வரும் இந்த இடத்துல. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வந்துட்டு ஒரு LED ஸ்ட்ரிப்பாகவும் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு பிரேக் லைட்டாகவும் ஃபங்க்ஷனாகவும் ஆகும். ஸோ ப்ரோ பிரேக் லைட் மட்டும் அமுத்துங்க. எஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ரிஃப்ளெக்டராக இருக்கும், முன்னாடி ஜென்ரல் ரிஃப்ளெக்டர் மாதிரி தான் வரும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா LED லைட் மாதிரி இருக்கும். ப்ரோ ப்ளஸ் ஒரு எப்படி சொல்கிறது பார்த்தீங்களா, செம்ம பிரைட்டாக இருக்குது. அண்ட் லுக்கும் ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது வண்டிக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன அப்கிரேடாக இருந்தாலும் ரொம்ப நல்ல அப்கிரேட் இதெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட் பீடிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பீடிங்ஸ் எக்ஸ்ட்ரா எதுக்குன்னா உங்களோட வண்டியை வந்துட்டு கிராஷ் போதோ இல்லை சைடில் யாராவது இடிக்கிற மாதிரி வந்தால் கூட இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டிசைன் கொடுத்துருக்கோம். இதுவும் அதே மாதிரி கான்செப்ட் எப்படின்னா பிளாக் வித் க்ரோம் ஃபினிஷ்லேயே அதே பண்ணிட்டோம். ஸோ டிக்கியை திறந்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு இங்கே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பழைய ரிஃப்ளெக்டர்ஸ் ஆக்சுவலாக வந்தது. இது வந்து டம்மி ரிஃப்ளெக்டர்ஸ். இதில் லைட் அடித்தா ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இப்போ நம்ம லைட் போட்டதுனால இது ஸ்பேருக்கு போயிடும். இது வச்சு ஸோ சீட்ஸ், எஸ் முன்னாடி இருக்கிற ஸ்டாக் சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி. பட் என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி ஒரு ஈஸி வே ஆஃப் ஹோல்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம எப்படின்னா நம்ம முன்னாடி போய் சீட்டை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு சீட் கவர்ஸ் நான் மாதிரி அதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பிராண்டுன்னு. ஸோ இப்படி பண்ணிட்டீங்க, சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இப்போது முன்னாடி இருந்தது வந்து நான் ஃபுல்லாக இப்படி போயிட்டு இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு புல் மட்டும்தான், புல் பண்ணிட்டு இதை லாக்கை தூக்கிட்டு சீட் போட வேண்டிய. அண்ட் இது வந்துட்டு ஆட்டோமேட்டட் பியூன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த கைண்ட் ஆஃப் லெதர் பட் நாட் பியூர் லெதர், பட் ஆட்டோமேட்டட் பியூன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எஸ் இது வந்து ஒரு சூப்பர் மேட். இது வந்து 70 மேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ டைப்லேயே வரும். உங்களுக்கு வெல்க்ரோட எல்லாம் வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்டிக் மட்டும் பண்ணிங்கன்னா ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் வண்டிக்கு. ஸோ இது இருக்கும் போது நம்ம ஸ்டாக்கே போட வேண்டாம். அப்புறம் அப்படியே இங்கே லெஃப்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக செராமிக் கோட்டிங் வந்துடும். இந்த லிவர்லேருந்து எல்லாமே செராமிக் கோட்டிங் ஃபுல்லாக பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டாக. ஸோ தட் உங்களுக்கு ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அண்ட் நல்லா மெயின்டைன் ஆகும். அண்ட் அதே மாதிரி நம்ம சென்டர் சீட்டை திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு நெக்ஸா பிராண்டிங் ஒரு இது ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இது எப்படின்னா லைட் எரியும் நைட்டில், ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மேட்டு பின்னாடிக்கும் வந்துடும் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எல்லாமே பிரிண்டட் மாதிரி தான், உங்களுக்கு எப்படின்னா கட் பீஸோட தான் வரும். ஸோ ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும் வண்டிக்கே உள்ள. ஸோ இது வந்துட்டு அதே தான், ஆஸ் ஐ செட் ஆட்டோமேட்டட் PU லெதர். ஸோ இது ரொம்ப நல்ல குவாலிட்டி. உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உட்காரும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும். ஒரு பின்னாடி ஒரு இது வைக்கணும்னு ஒரு இது இருக்காது, ஒரு பில்லோ மாதிரி வச்சுக்கணும் அப்படி எதுவும் கிடையாது. அண்ட் சாஞ்சிட்டோன்னா அப்படியே ரெக்லைன் சாஞ்சிட்டோம், அப்படியே நல்லா அழகாக தூங்கிக்கலாம். இது எப்படின்னா இந்த சீட் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் சீட்டு வித் ஹெட்ரெஸ்ட்டோட எல்லாமே கிடைக்கும். கம்ப்ளீட்டாக பேக்கேஜாக ஒரு பீஸாக தான் வரும் ஃபுல்லாக. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக எடுத்துக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்துட்டு ரெடிமேடும் இருக்குது. ரெடிமேட் கொஞ்சம் சீப் தான், பட் கஸ்டமைஸாக எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு அந்த தேவைப்படுற அந்த மெஷர்மெண்ட்டோ டிசைன் எது வேணாலும் நம்ம கொடுத்தா அவங்க அதுக்கு எதுவுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுலேயே நான் டிசைன்ஸ் கூட கேட்கலாம், அவங்க பண்ணி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் டிரைவரோட கம்பேனியன் சீட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாக செராமிக் கம்ப்ளீட்டாக. இது வந்து ஒரு கிரானைட் ஃபினிஷ் மாதிரி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செராமிக் தான் இதுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் கம்ப்ளீட்டாக. ஸோ அது நல்ல ஷைனிங் அண்ட் குவாலிட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி கிரானைட் ஃபினிஷ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து செராமிக்கில் வந்துடும். அண்ட் அப்புறம் ஒரு மேஜர் அப்கிரேட் சொல்கிறது வந்துட்டு நம்மளோட சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம். இது வந்து நான் E4 தான் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தேன், அதே தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்பீக்கர்ஸ் புதுசாக மாற்றிக்க ஆல்பைனோட சீரீஸ்க்கு செம்ம பேஸு. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு NCS சாங் ஒன்று ப்ளே பண்ணுறேன்.
லெவல் பேஸ் கைஸ், வேறு லெவல் பேஸு செம்மையாக இருக்குது. ஸோ நாளைக்கு மிச்சதெல்லாம் பார்க்கலாம் கைஸ். இதே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இதில் எல்லா ஃபங்க்ஷனும் வந்துருது உங்களுக்கு யூடியூப் எல்லா ஃபங்க்ஷனும் இது பற்றி தனியாக ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ அதில் உங்களுக்கு இந்த மியூசிக் சிஸ்டம் பற்றி தெரிய வரும். இதோட காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 24,000 கிட்ட வரும். வித் ஸ்பீக்கர்ஸோட இருந்துச்சுன்னா ஒரு 35-37 கிட்ட வரும் உங்களுக்கு. பட் அந்த அமௌண்ட் கொடுக்கறதுக்கு வர்த்தான அமௌண்ட் அது. ஸோ கைஸ், இந்த மியூசிக் சிஸ்டம் மட்டும் ஒரு பர்டிகுலர் அப்டேட் கிடையாது. இது தவிர இன்னும் சூப்பரான அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்கோம் நிறைய. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு கேமரா ஆப்ஷன் இருக்குது. எங்கே தான் நான் தேடணும் ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஓகே, அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் உங்களுக்கு இந்த கேமரா ஒன்று போட்டிருக்கேன். ROAV ரோவ்னு ஒரு கம்பெனியோட. இதோட லென்ஸ் பார்த்தீங்கன்னா கால்ஜினஸ் லென்ஸ் கைஸ், வேறு லெவல் குவாலிட்டி இருக்கும். அண்ட் இது 1080p இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஒரு 16,000 கிட்ட வந்துச்சு. பட் அந்த எவ்ரி பெனி கொடுக்கறதுக்கும் வர்த்து தான். ஏன்னா நம்மளுக்கு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி இதில் வந்துடும். அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷனில் ஒரு ஃபேமிலியாக போகிறோம் இல்லைனா எங்கேயா ட்ராவல் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனும் நீங்கள் போகலாம். ஸோ கைஸ், இந்த ஸ்டீரிங்கு ஒரு மொக்க ஸ்டீரிங்காக தான் பார்த்துருப்பீங்க நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில், அதாவது வண்டி பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கெத்தாக வச்சுருக்கோம். ஸோ இதில் இருக்கிற ஸ்டீரிங் கிரிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெதர், பியூர் லெதரில் பண்ணியிருக்கோம். வேறு குவாலிட்டி லெதர். அந்த லெதருக்கு மேலே இந்த ஒரு ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா. எதுக்குன்னா டிரைவிங்க்கு அந்த கிரிப்பு கிடைக்கணும் சைடுன்னு சொல்லிட்டு, நல்லா ஈஸியாக கம்ஃபர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி நம்ம இந்த ஹேண்டில் வச்சு திருப்பிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இது எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது வந்து கார்பன் ஃபைபரில் வந்துச்சு இது. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன், இந்த கிரிப்பெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ இதுவும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான். அண்ட் அதுக்கு மேலே நம்ம வண்டியை வந்துட்டு அயன்மேன் கான்செப்ட் கொண்டு போயிட்டோம். ஸோ நம்ம வண்டியில் ஜாரஸ் இருக்குது. ஸோ ஜாரஸ் ஸ்டார்ட்னு சொன்னால் இந்த லிவர் பண்ணிட்டு ஜாரஸ் ஸ்டார்ட்னுச்சுன்னா இது அமுத்தினா அவ்வளோ ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அயன்மேனோட இது கொடுத்துருக்கோம். ஐ விஷ் இந்த லைட் வந்துட்டு ஒயிட்டில் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கண்ணில் வரும்போது ஒரிஜினல் ஜாரஸ் மாதிரியே இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபுட் லைட் கொடுத்துருக்கோம். இது வந்து டோர் திறந்தால் மட்டும் இந்த லைட் எரியிற மாதிரி. அண்ட் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும். இது ஒன்லி டிரைவர் சைடுக்கு மட்டும் தான் இந்த இவ்வளோ பிரைட்டாக கொடுத்துருக்கோம். பிகாஸ் எஸ்பெஷலி நைட் டைமில் எனக்கு இந்த லைட்ஸ் இல்லாட்டினா எனக்கு இறங்கும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த லைட்ஸ் வந்து கீழே வந்து ஃப்ளோரில் வந்து அடிக்கிற மாதிரி நைட்டில் தெரியும் நல்லாவே இந்த லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா. லைக் டு தேங்க் கார் சென்ஸ் இந்த இது ஆப்ஷன்ஸ் எல்லாம் பழைய வண்டியிலேருந்து என்ன எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து நம்ம வண்டிக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக கஸ்டமருக்காண்டி இறங்கி ப்ரோ இதெல்லாம் எடுத்துருங்க ப்ரோ, இதெல்லாம் நம்ம புது வண்டியில் போட்டுக்கலாம், இதெல்லாம் போட முடியாது ப்ரோ, இதெல்லாம் கொடுத்துருங்க ப்ரோன்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்டரியாக வந்துட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்டரியோட ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்லி ஃபேக்டராக தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எப்போ நம்ம வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வெளியில் ஒரு ட்ரிப் அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வண்டியில் பக்கா ரெடி பண்ணியாச்சு. ஸோ கைஸ் நம்மளோட வண்டியோட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு ஃபுல்லாக. சூப்பர் தரமாக அவுட்புட் வந்திருக்கு கம்ப்ளீட்டாக. நம்மளோட XL6 பாருங்கள் ஃபுல்லாக ரெடி வித் கேரியர் எல்லாமே ஆக்சரிஸ் எல்லாமே டாப் அண்டாக போட்டிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு கார் சென்ஸ் எஸ்பெஷலி பிரேம், சுரேஷ் எல்லாருமே ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பிகாஸ் நம்ம வண்டி கொடுத்து 2 டேஸ்லேயே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக்சரிஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு கிரேட் தம்ஸ் அப். ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சரிஸ் எதாவது வேணும்னா கண்டிப்பாக கார் சென்ஸ் வாங்க. நம்மளோட வேலச்சேரி எங்கே இருக்குன்னா சன்ஷைன் ஸ்கூல் தாண்டோன்னே இமீடியட்டாக கார் சென்ஸ் பெரிய போர்டு இருக்கும். இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்து கண்டிப்பாக வாங்க. வரும்போது மறக்காமல் டோம்ஸ்காட்டோட சேனல் பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். பிடிச்சிருந்தா என்ன பண்ண தெரியும், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மறக்காம அடிச்சிருங்க. So thank you so much for all the time. All have a great day and stay safe guys. COVID நல்லா பரவிட்டு இருக்கு. Mask and sanitize கண்டிப்பா பண்ணிட்டே இருங்க and take care of yourself and your family. Bye. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yo, go, go, go. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range. Cause I grind through the climb, I invite pain. You'll never hear me, bitch, nah, I don't complain. Just gotta flip the switch and you can go and obtain anything you want, anything you need. Your mind's got the key ingredient, it's belief. They deceive with the negativity, but I just slide right by that energy. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go.